Welcome students and viewers. We are in 11th biogeology 4th lesson. 4th lesson name is organ and organ system in animals. In this lesson, today's section, I would like to teach about life cycle of earthworm. Come to the interactive part. So our important heading is life cycle of earthworm. Life cycle means வாழ்க்கை சுழற்சி. Okay, life cycle start from fertilized egg to mature animals. சரிங்களா? ஸோ ஃபைனலி டெத். ஸோ லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஃப்ரம் எக் எண்ட் வித் டெத். ஸோ வாழ்க்கை சுழற்சி என்பது கருவுற்ற முட்டைகளை தொடங்கி கடைசியில் அந்த உயிரினம் இறக்கும் வரை இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி முறை மாற்றங்களவே நம்ம என்ன சொல்லுவோம், வாழ்க்கை சுழற்சி என்கிறோம். அதாவது லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறோம். ஸோ யாருடைய லைஃப் சைக்கிள் பார்க்குறோம்? லைஃப் சைக்கிள் ஆஃப் எர்த்வோமனுடைய வாழ்க்கை சுழற்சி பார்க்கலாம். பாருங்கள், லாம்பிடோ மாருதி பிகின்ஸ் இட்ஸ் லைஃப் சைக்கிள். ஸோ பிகின்ஸ்னால் தொடங்குது, லைஃப் சைக்கிள்னா வாழ்க்கை சுழற்சி. லாம்பிடோ மாருதினா மண்புழுவின் வாழ்க்கை சுழற்சி பிகின்ஸ் ஃப்ரம் ஃபெர்டிலைஸ்டு எக். ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படின்னா கருவுற்ற முட்டை. அதாவது கருவுற்ற முட்டை அப்படின்னா ஸ்பெர்ம் செல் இணைஞ்ச முட்டை. ஸ்பெர்ம் செல் எக் செல்ஸ் போத் ஆர் ஃபியூஸ்டு. ஸோ ஸ்பெர்ம் செல் ஷேர் தேர் நியூக்ளியஸ் டு தி எக். எக்கு கொடுத்துரும். அப்போ எக்கில் ஏற்கனவே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸ்பெர்முடைய நியூக்ளியஸ் வந்து ஒருபாடு 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் 2n நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2n நேச்சர் ஆஃப் எக் இஸ் கால்ட் ஆர் ஓவம் இஸ் கால்ட் ஃபெர்டிலைஸ்டு எக். அதை வந்து கருவுற்ற முட்டையும்போம். ஸோ த ஃபெர்டிலைஸ்டு எக் ரெடி டு டெவலப் ஏ என்டையர் ஆர்கானிசம். ஸோ அந்த கருவுற்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைஸ்டு எக்கு வந்து கருவுற்ற முட்டை வந்து ஒரு முழு உயிரியை உருவாக்கும் தகுதி பெற்றது. ஓகே, அப்போது லாம்பிடோ மாருதி பிகின்ஸ் இட் லைஃப் சைக்கிள். அதனுடைய வாழ்க்கை சுழற்சி எங்கே தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபெர்டிலைஸ்டு எக், கருவுற்ற முட்டையிலிருந்து தொடங்குகிறது. ஸோ ஹியர் த எக்ஸ் ஆர் ஹெல்ட் இன் எ ப்ரொடெக்டிவ் கக்கூன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மண்புழுவின் முட்டைகளானது கருமுட்டை கூடுகளில், கக்கூன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சரிங்களா, கக்கூன் அப்படின்னா கருமுட்டை கூடுன்னு சொல்லும். ஏற்கனவே சொன்னேன். ஸோ கிளைட்டெல்லாம் ஹேவிங் சம் கிளாண்டுலார் செல்ஸ். கிளைட்டலத்தில் சில சுரப்பு செல்கள் இருக்குது. ஸோ தேட் கிளாண்டுலார் செல்ஸ் செக்ரீட் எ சம் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். தேட் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் எ கக்கூன். அதாவது கிளைட்டலத்தில் இருக்கக்கூடிய சுரப்பு செல்களால் சில சுரப்புகள் உற்பத்தியாகுது. ஸோ அவைகள் என்ன பண்ணும், கக்கூன் அப்படிங்கிற அந்த கருமுட்டை கூட்டை உருவாக்குது. ஸோ தேட் கக்கூன் கண்டைன் ஃபெர்டிலைஸ்டு எக். ஸோ அதுக்குள்ளே தான் அந்த கருவுற்ற முட்டைகள் உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ த எக்ஸ் ஆர் ஹெல்டின், அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் எதுக்கு உள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் கக்கூன். கக்கூனுங்கிற அந்த கொக்குன்னா கருமுட்டை கூடு. அந்த கருமுட்டை கூட்டுக்குள்ளே பாதுகாப்பாக ப்ரொடக்டிவாக அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் இருக்குது. ஸோ தெஸ் கக்கூன், அந்த கக்கூன் அப்படிங்கிற கருமுட்டை கூடு, அது ஒரு கூடு, நெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கூடுன்னு சொல்ல அல்லது நெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ த கக்கூன்ஸ் ஹேவ் இன்குபேஷன் பீரியட் ஆஃப் அபவுட் 14 to 18 days. சரிங்களா? ஸோ அந்த கக்கூனுக்குள்ளே, அந்த கருமுட்டை கூட்டுக்கு உள்ளே ஃபெர்டிலைஸ்டு எக் எத்தனை நாள் அடைக்காக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள பாதுகாப்பாக இன்குபேஷன் ஆகுது, அடைக்காக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 14 to 18 days, 14 to 18 நாட்கள் அடைக்காக்கப்படுகிறது. ஸோ அந்த இன்குபேஷனுக்குன்னு அடைக்காக்க, இப்போ நம்ம வீட்டில் ஹென்னு வச்சுருப்போம், அது எக்லே பண்ணோம், இல்லை முட்டை வைக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாடி ஸோ அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறிடுது. ஹென்னோட ஆக்டிவிட்டி மாறின பின்னாடி நாம் என்ன பண்ணுவோம், அதை எடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு சின்ன நெஸ்ட்டு, ஒரு கூடு ஃபார்ம் பண்ணி கூடைகள் இருந்து அது என்ன பண்ணுவோம், முட்டைகளை உள்ளே வச்சு ஸோ அதுக்கு மேலே ஹென்னை விட்டு ஸோ ஒரு 21 days அது மேலே அப்படி உட்கார வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதுதான் அடைக்காக்கும் காலம். ஸோ அதே மாதிரி அந்த கக்கூன் அப்படிங்கிற கருமுட்டை கூட்டுக்குள்ளே ஒரு 14 to 18 நாட்கள் ஸோ ஃபெர்டிலைஸ்டு எக் இஸ் இன்குபேட்டட், அடைக்காக்கப்படுகிறது. ஸோ ஆஃப்டர் தேட் 14 to 18 days கம்ப்ளீட் ஆஃப்டர் தேட் விச் தே ஹேட்ச். ஸோ அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் என்னவா மாறுது, என்னவா பொரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் தே ஹேட்ஸ் டு ரிலீஸ் ஜுவனைல்ஸ்.
ஜுவனைல் அப்படின்னா இளம் புழுக்களை உருவாக்குகிறது. ஸோ ஃபெர்டிலைஸ்ட் எக் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் 14 to 18 days. ஸோ ஃபெர்டிலைஸ்ட் எக் என்ன பண்ணுவோம்னா 14லேருந்து 17 நாட்கள் கழிந்த பின்னாடி, ஆஃப்டர் கழிந்த பின்னாடி, ஸோ இட் கேட்ச் அண்டு ப்ரொடியூஸ் இது அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் பொரிந்து ஜுவனைலை ஃபார்ம் பண்ணுது. ஜுவனைல் அப்படின்னு என்னது, அதாவது இளம் புழுக்களை உருவாக்குகிறது. ஓகே, ஸோ தென் ஃபாலோட் பை த ஜுவனைல். ஜுவனைல் மீன்ஸ் இளம் புழுக்கள். மண்புழுவினுடைய குட்டி புழுக்கள் இருக்கும் இல்லைங்களா, இளம் புழுக்களை ஜுவனைல்னு சொல்லுவோம். ஜுவனைல்ஸ் அண்டர்கோ சேஞ்சஸ் இன்டு நான் கிளைட்டலேட் ஃபார்ம்ஸ் ஸோ இன் ஃபேஸ் 1. ஸோ அடுத்து இந்த ஜுவனைல்ஸ் அட்டைனிய ஃபேஸ் 1, என்ட்ரு இன்ட்டு ஃபேஸ் 1. இந்த ஜுவனைல் அப்படிங்கிற அந்த இளம் புழுக்கள் அடுத்து எந்த ஸ்டேஜில் கால் எடுத்து வைக்குதுன்னா ஃபேஸ் 1. ஃபேஸ் 1ல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த ஜுவனைல் அண்டர்கோ சேஞ்சஸ். அந்த ஜுவனைல் இளம் புழுக்களில் பாடியில் மாற்றங்கள் ஏற்பட்டு அடுத்து என்னவா சேஞ்சஸ் ஆகுதுன்னா நான் கிளைட்டலேட். கிளைட்டலேட் அப்படின்னா கிளைட்டலம் கொண்ட, நான் கிளைட்டலேட்னா கிளைட்டலம் இல்லாத மண்புழுவாக மாறுகிறது. சரிங்களா, கிளைட்டலம் இல்லாத, நான்னா ஆப்சென்ட், கிளைட்டலம்னா தெரியும் இல்லைங்களா, அந்த ஸ்வாலோவிங் பார்ட்டை 14 to 18 வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய 17 வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, அது. ஸோ இன்ட்டு நான் கிளைட்டலேட். நான் கிளைட்டலேட்னா என்னது, ஸோ வாட் இஸ் நான் கிளைட்டலேட், கிளைட்டலம் இல்லாத ஒரு மண்புழுவா, இளம் மண்புழுவாக மாறுகிறது. ஸோ தட் இஸ் கால்ட் வாட், ஃபேஸ் 1. ஸோ ஒன்ஸ் த ஃபேஸ் 1 இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ ஃபேஸ் 1 முடிஞ்சுது ஆஃப்டர் அபவுட் 15 days. 15 நாள் முடிஞ்சுது இப்போ. சரிங்களா, இப்போ 15 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் கிளைட்டலேட் உருவாகி கிட்டத்தட்ட 5 நாள் முடிஞ்சுது. தென் விச் தென் டெவலப் இன்டு எ கிளைட்டல்லம். சரிங்களா, இப்போ மண்புழு பிறந்தாச்சு, ஜுவனைல் வந்துருச்சு. ஜுவனைல் ஸ்டேஜ் அடுத்து கொஞ்சம் லைட்டாக தாண்டி ஃபேஸ் 1ல் அந்த ஜுவனைல் என்டர் ஆகுது. அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து கிளைட்டலேட், நான் கிளைட்டலேட்னு சொல்லுவோம். கிளைட்டலம் இல்லாத மண்புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த நான் கிளைட்டலேட் ஃபார்ம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days அப்படி இருக்குது, நான் கிளைட்டலேட்டாகவே இருக்குது. தென் த நான் கிளைட்டலேட் டெவலப்ஸ் எ கிளைட்டலம். ரெண்டாவது அந்த கிளைட்டலம் இல்லாத நான் கிளைட்டலேட் எர்த்தோம், அந்த ஜுவனைல், அந்த இளம் புழுக்கள், தென் டெவலப் ஏ கிளைட்டல்லம். அது அடுத்து என்ன உருவாக்குதுன்னா கிளைட்டலத்தை ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ திட் இஸ் கால்ட் கிளைட்டலேட். அப்போது அந்த ஜுவனைலில் கிளைட்டல்லம் அப்படிங்கிற பார்ட்டி இருந்தால் அது கிளைட்டலேட்னு சொல்லுவோம். கிளைட்டல்லம் இல்லைன்னா நான் கிளைட்டல் அப்படிம்போம். இப்போ நான் கிளைட்டலேட்டாக 5 நாள் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒன்ஸ் த 15 days completed, after that the juvenile, that means non-clitellate form of earthworm develop a clitellum. So the clitellum with earthworm is called clitellate. அதை clitellate சொல்லுவோம். ஸோ end of the growth phase. அப்போது அந்த நான் கிளைட்டலேட் வந்து அடுத்து எதுக்குள்ள என்ட்ரு ஆகுதுன்னா க்ரோத் ஃபேஸில் என்ட்ரு ஆகுது. ஃபேஸ் 1 முடிஞ்சது, செகண்ட் ஃபேஸ் வந்து க்ரோத் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேஸ் 2 வந்து க்ரோத் ஃபேஸ். அப்போ க்ரோத் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்னா, அதாவது அந்த க்ரோத் ஃபேஸில் நான் கிளைட்டலேட்டில் வந்து கிளைட்டலம் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் க்ரோத் ஃபேஸ். ஓகே, ஸோ க்ரோத் ஃபேஸ் இஸ் எண்ட் அட், ஓகே, இட் டேக்கிங் 15 to 17 days. இது 15லேருந்து 17 நாட்கள் வந்து இந்த கிளைட்டலம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல் க்ரோத் ஃபேஸ் 2 டேக்கிங் 15 to 7 days டு கம்ப்ளீட். ஒரு 15லேருந்து 17 நாள் எடுத்துக்கும் அந்த நான் கிளைட்டலாக இருந்த எர்த்வம் வந்து கிளைட்டலம் கொண்ட எர்த்வமாக மாறுறது. வி நீட் அரௌண்ட் 15 to 17 days, 15லேருந்து 17 நாட்கள் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் டியூரிங் ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜ். ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜ்ங்கிறது, ஸோ க்ரோத் ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட், ஸோ அட் த எண்ட் ஆஃப் த க்ரோத் ஃபேஸ் வி கேன் சி த எர்த்வம் இஸ் வெல் மெச்சூர்டு. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எர்த்வம் நல்ல ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது எண்டு ஸ்டேஜ். இது வந்து நல்ல வெல் மெச்சூர்டான பாடி நல்லா கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எர்த்வமுடைய பாடி வந்து நல்லா டாப்பாக இருக்கும், நல்லா பல்ஜாக இருக்கும். இது வந்து மெச்சூர் எர்த்வம், நன்கு உடல் கட்டமைக்கப்பட்ட எர்த்வம். இதுதான் பாப்புலர் எர்த்வம். ஓகே, ஸோ கிளைட்டலேட் எர்த்வம் என்ட்ரன்ட்டு ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜ், அடுத்து இனப்பெருக்க நிலையில் நுழைகிறது. ஸோ எர்த்வம் காப்லேட், 2 எர்த்வம் வந்து இணையும். ஸோ ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜ்னால் தே ஆர்
ஸோ எர்த்வார்ம்ஸ் ஆர் ஏபிள் டு ரிலீஸ் ரெடி டு ரிலீஸ் எக் அண்ட் ஸ்பெர்ம். ஸோ இவ்வாறு ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எர்த்வார்மில் எக்கும் ஸ்பெர்மும் ரிலீஸ் ஆகும், அந்த கண்டிஷன் இருக்கும். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் எர்த்வார்ம்ஸ் ஆர் ஃபியூஸ். அந்த மாதிரி எர்த்வார்ம்ஸ் வந்து ஃபியூஸ் இணையும் அல்லது காப்லேட். சரி, இனப்பெருக்கத்தில் காப்லேட்டில் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுதல், 2 எர்த்வார்ம் இணைதல். ஓகே, லேட்டர் அதற்கடுத்து ஷெட் தயர் கக்கூன். ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் காப்புலேஷன் இணைவு முடிஞ்சதுக்கு பின்னாடி 2 எர்த்வார்ம் இணைஞ்சதுக்கு பின்னாடி ஸோ தென் ஷெட் தயர் கக்கூன். ஸோ அதற்கடுத்து என்ன பண்ண போத் எர்த்வார்ம் சரிங்களா ஹூ ஆர் கம்யூனிகேட் வித் சரிங்களா. ஸோ தோஸ் போத் எர்த்வார்ம்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ கக்கூன். ரெண்டுமே என்ன பண்ண கிளைட்டலத்தை யூஸ் பண்ணி கக்கூன் அப்படிங்கிற அந்த கருமுட்டை கோடு உருவாக்கும். ஸோ இந்த சாயில் ஸோ அந்த கக்கூன் கூட்ட சாயில் உருவாக்கி போட்டுரும். ஆஃப்டர் அபவுட் 10 days கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழிந்து சரிங்களா, கிட்டத்தட்ட 10 நாட்கள் சரிங்களா, ஒரு 10 நாட்களுக்குள்ள 10 நாட்களில் சரிங்களா ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஜஸ்ட்டு 10 days 10 ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு 10 நாளுக்குள்ள ஸோ அந்த கருமுட்டை கூடு கக்கூன் அப்படிங்கிறது 2 எர்த்வார்ம் ஃபார்ம் பண்ணி சாயிலில் போட்டுரும். ஓகே, ஸோ த லைஃப் சைக்கிள் ஆஃப் லாம்பிடோமா மாருதி டேக்ஸ் அபவுட் 16 days சரிங்களா, 60 days டு கம்ப்ளீட். ஸோ அப்போது எர்த்வார்மனுடைய வாழ்க்கை சுழற்சி கம்ப்ளீட்டாக இருக்குது. டேக்ஸ் அபவுட் 60 நாட்கள் தேவைப்படுகிறது. அப்போ எர்த்வார்மில் லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டாக இருக்குது, 60 நாட்கள் தேவை, 60 days டு கம்ப்ளீட். Okay, okay, so next we can see the picture. So this is life cycle of லாம்பிடோமா மாருதி மண்புழுவின் வாழ்க்கை சுழற்சி. Okay, first both are mating, isn't it? ஃபஸ்ட் என்ன பண்ணுது, 2 எர்த்வார்ம் இணைது ஆப்போசிட்டில் எர்த்வார்ம் இணைஞ்சாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் டெவலப் வாட் கக்கூன். சரி, கக்கூன் இஸ் கருமுட்டை கூடு. ஸோ ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு 10 days வர். காப்புலேஷன் ஃபார்மேஷன் அபவுட் 10 days. கக்கூன் ஃபார்மேஷன் டேக்ஸ் அபவுட் 10 days. ஸோ இந்த காப்புலேஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி 10 நாட்கள் இந்த கக்கூன் அப்படிங்கிற கருமுட்டை கூடு உருவாயிடும். தென் இன்குபேஷன் பீரியடு. ஸோ இந்த கக்கூனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 15 days இருக்குது. இருந்த பிற்பாடு ஜுவனைல் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜுவனைல் அப்படின்னா இளம் புழுக்கள் என்ன உருவாது, இளம் புழுக்கள் உருவாகிறது. ஸோ திஸ் ஜுவனைல் டேக்ஸ் அபவுட் 14 to 18 days 14 நாள் எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்டேஜை க்ரோத் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ க்ரோத் ஃபேஸ்னு ஸோ திஸ் ஜுவனைல் இளம் புழுக்கள் என்டர் இன்ட்டு க்ரோத் ஃபேஸ் 1. க்ரோத் ஃபேஸ்க்குள்ளே போய்க்கும். ஸோ க்ரோத் ஃபேஸ் டேக்ஸ் அபவுட் 14 to 18 days 14 நாள் க்ரோத் ஃபேஸ் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜுவனைல் டெவலப் இன்ட்டு நான் கிளைட்டலேட், அதாவது கிளைட்டெல்லம் இல்லாத ஆப்சன்ஸ் ஆஃப் கிளைட்டலம். ஸோ திஸ் கால் நான் கிளைட்டலேட் ஃபார்மாக மாறுது. ஸோ நெக்ஸ்ட் நான் கிளைட்டலேட் என்டர் இன்ட்டு growth phase 2. ஸோ growth phase 2 takes about 15 to 17 days. இந்த வளர்ச்சி நிலை 2 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு growth phase 1 வளர்ச்சி நிலை 1, ரெண்டாவது growth phase 2 வளர்ச்சி நிலை 2. ஸோ இந்த growth phase 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வளர்ச்சி நிலை 2 இது எத்தனை நாள் எடுத்துக்கும், 14 15 சரிங்களா, 15 to 17 நாள் எடுத்து. ஸோ தென் ஃபார்ம் ஏ கிளைட்டலம் சரிங்களா. அடுத்து கிளைட்டலத்தை ஃபார்ம் பண்ணிடு. ஸோ கிளைட்டலத்தை ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் என்ன, கிளைட்டல்லேட்னு சொல்லுவோம். கிளைட்டலம் கொண்ட எர்த்வார்ம்னு சொல்லுவோம். ஸோ கிளைட்டல்லேட். தென் ஃபைனலி எர்த்வார்ம்ஸ் ஆர் மெச்சூர்டு. ஸோ 2 years further continue their further process. So then enter into copulation. So once again same process repeated. இப்படியே தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். So this is very important. This you should draw in case you expect 5 mark means இது 5 மார்க்காக கேட்டாங்கன்னா இந்த படம் போடணும். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.